கடலில் 3 மீன்கள் நல்ல நண்பர்களாயிருந்தன. அதில் சிவப்பு மீன் மட்டும் எப்பொழுதும் சோகமாகவே இருக்கும். மூவரும் எப்போதும் சேர்ந்து விளையாடுவார்கள். ஆனா சிவப்பு மீன் மட்டும் எப்பவும் கோபத்தால் சிறிய விஷயத்தையும் தப்பாக புரிந்துக்குவான். இருவரும் ஜோக் பண்ணிக்கொண்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. அந்த சிவப்பு மீன் அவங்கள கோபத்தோடு பார்த்து, என்னை விட்டுட்டு இவங்க மட்டும் தனியா விளையாடுறாங்க என்று அந்த சிவப்பு மீன் நினைத்தது. அலைகள் அதிகரிக்கின்றன. ஒரு தாழ்ந்த கல்லில் கடல் செடி சுற்றி சிக்கி சிவப்பு மீன் மாட்டிக்கொண்டது. ஐயோ, நான் சிக்கிட்டேன், யாராவது உதவி செய்யுங்க. தூரத்தில் இருந்த இருவரும் சிவப்பு மீன் திண்டாடுவதை பார்த்து வேகமாக சென்றனர். கவலைப்படாதே நண்பா, உன்னை காப்பாற்ற நாங்க வந்துட்டோம். கோபம் எப்படி இருந்தாலும் நீ எங்களோட நண்பன் தானே. நட்பு கோபத்தை விட பெரியது நண்பா. நான் நினைச்சது எல்லாம் தவறுதான். கசப்பான மனச வச்சிருந்தேன்னு இப்ப தெரியுது. என்னை விட்டுட்டாங்கன்னு நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன். 2 பேர் பேசினதால் 3வது நண்பனை மறந்துவிட்டோம் என்று அர்த்தமில்லை. நட்பை சந்தேகப்படக்கூடாது நண்பா. 3 பேரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக நீந்துகிறார்கள். அலைகள் அமைதியாகிறது. வா நண்பா, நாம் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா விளையாடலாம். 3 பேரும் மகிழ்ச்சியாக விளையாடிவர். நண்பர்களை சந்தேகப்படுத்தாதீர்கள். கோபம் இருந்தாலும் உண்மையான நண்பர்கள் விட்டு போக மாட்டார்கள். தவறான புரிதல்கள் உறவை உடைக்கலாம், பேசினால் தீரும். உண்மையான நட்பு பிரச்சனையில்தான் தெரியும்.